அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது நட்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு நட்புலாம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நட்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, "ஒருவருடைய நட்பு என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல நம்ம நட்பு கொள்றோம் அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். அதே நேரத்தில ஒருவருடைய நட்பை முறிக்கிறோம் என்று சொன்னா, அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும்" என்பதை சொல்லி காட்டுகிறார். நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்ட்ட நம்ம பழகுறோம். அவருடைய பழகுகின்ற போது அவர்ட்ட இருக்க நல்ல விஷயங்கள் நம்முடைய ஈமானை அதிகரிக்கிறது. மறுமையின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளை அதிகரிக்கிறது. அமல்களை அதிகரிக்கிறது. அப்படிங்கும்போது அது நல்ல நட்பு. அல்லாஹ்வை நினைவு கூறுகிறது, ரசூலை நினைவு கூறுகிறது என்று சொன்னால் அது நல்ல நட்பு. அதே ஒரு இடத்துல நட்பு கொள்கின்றோம். அது நம்முடைய ஈமானை பலகீனமாக்கிறது. ஷிர்க்கின் பக்கம் எடுத்துச் செல்கிறது. நன்மைகளை குறைக்கிறது. அமல்களை குறைக்கிறது. தீய பழக்கவழக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது தவறான நட்பு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய நட்பு என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக சேர வேண்டும். அல்லாஹ்வுக்காக பிரியவேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோங்க. இன்னைக்கு சண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். திடீர்னு பார்த்தா நல்லா பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பெண்கள் சண்டை. என்னன்னு கேட்டா, எனக்கு அவளுக்கு மட்டும் குழம்பு குடுத்தா, எனக்கு குழம்பு குடுக்கல. அவளுக்கு மட்டும் அத செஞ்சா, எனக்கு இத செய்யல. அவள மட்டும் கடைக்கு கூட்டு போனா, என்ன கூட்டு போல. அவள மட்டும் நகை எடுக்க கூட்டு போனா, என்ன கூட்டு போல. அவள மட்டும் புடவ வாங்க கூட்டிட்டு போனா, என்ன கூட்டிட்டு போல. இதுக்கு ஒரு சண்டை. ஆண்கள எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, அவனுக்கு கடன் குடுக்குறான், எனக்கு தர மாட்டேங்கிறான். அவனுக்கு பிரியாணி வாங்கி குடுக்குறான், எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறான். அவனுக்கு அந்த கடையில சட்டை எடுத்து குடுக்குறான். இந்த மாரி உலகத்தினுடைய விஷயங்களுக்காக, உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் சேர்வதும், பிரிவதுமாக இருந்தால், இதில் எந்த விதமான பலன்களும் இல்லை. மாறாக நன்மையின்பால் அதிகரிக்கக்கூடிய நல்ல நட்புகளும் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய நட்பு என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காகவே சேர்ந்திருப்போம். அவர்களின் மூலியமாக தீமை ஏற்படுகின்றால் அல்லாஹ்வுக்காகவே அவரிடத்திலிருந்து பிரிந்து விடுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.